Hello friends, வணக்கம். Welcome to Just Chillies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஹைதராபாத் ஃபேமஸ் கராச்சி பிஸ்கட். இது பேக்கரி ஸ்டைல்ல ரொம்ப டேஸ்டியா வீட்லயே ஈஸியா பண்ணலாம். குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா Just Chillies YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. மைதா 1 கப், கஸ்டர்ட் பவுடர் 1/4 கப். இது நான் மேங்கோ ஃப்ளேவர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சதுக்கு அப்புறமா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக ஒரு ட்ரையான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் 1/2 கப், இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்குது. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை பீட்டர் வச்சு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட பவுடர் சுகர் 1/2 கப், இதை சேர்த்துட்டு பவுடர் சுகரும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சுகரையும் பட்டரையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை அப்படியே சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட டியூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப், முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா வாசனைக்காக ஏலக்காய் தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு கையால் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா பால் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை பட்டர் ஷீட்டில் ரேப் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் அப்படின்னா கிளிங் ரேப் கூட பண்ணிக்கலாம். இதை ரவுண்ட் ஷேப் அப்படி இல்லைன்னா ஸ்கொயராக கட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டால் ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வச்சா போதும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கி டவ் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போது பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறதுனால இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நான் ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கட் பண்ண குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குக்கீஸ் எல்லாம் வச்சிடலாம். அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிஸ்கட் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹைதராபாத் ஃபேமஸ் கராச்சி பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இது பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.